இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். புதுசாக ஒரு கடாய் வாங்கியிருக்கேன், அதில் ஒரு சிக்கன் மஞ்சூரியன். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம். மீஷோவில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் கிச்சனுக்கு. இது ரொம்ப நாளாக நான் பார்த்து வச்ச பொருள், பயங்கர ரேட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உடனே ஆர்டர் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணுங்கள். ஜோனா தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, அது உனக்கு விளையாட்ஜாமா இல்லை. இது வந்து அன்பாக்சிங்கே ஓப்பன் அன்பாக்சிங் தான். பொருள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். எஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடாய் வாங்கியிருந்தேன். இது வந்து வீட்டுக்கு மினிமலாக இருக்கிற மாதிரி. இது வந்து 25 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் டயாமீட்ரு, 25 சென்டிமீட்டர் வந்து டயாமீட்ரு. இதோட இந்த ரவுண்ட் அளவு, இதோட டெப்த் ரொம்ப போட்டுருந்துச்சு. இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் சும்மா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் வந்து இதோட வெயிட் வந்து மேக்ஸிமம் எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்காது, ஏன்னா நல்ல வெயிட்டு. இப்போ ஜோனாவாலே இதை தூக்க முடியாது, நல்ல வெயிட்டும் கூட. 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வெயிட் தெரியல. பட் ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஹேண்டில் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வெறும் 300 ரூபா தான். நான் உங்களுக்கு வேணா கீழே லிங்க் அனுப்பி வைக்கிறேன். இது வந்து என்னுடைய ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறது. இதில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது இப்படி, அப்புறம் மஞ்சூரியன் செய்கிறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து சிக்கன் மஞ்சூரியன் செய்யலாம் அப்படின்றத என்னோடய ஐடியா. ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இதில் தான் இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியனும் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் நினச்சேன்னா இந்த கடாய் வெயிட்டாக இருக்கும், இது இப்படி அதாவது கடாய் வெயிட் கம்மியாக இருக்கும், இந்த ஹேண்டலோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி விழுவும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, வச்சா இப்படி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது இதோட பெரிய சைஸும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு இந்த லென்த் வந்து, அதாவது இந்த டெப்த்து, இந்த வித்து வந்து கரெக்ட் சைஸ். ஸோ இன்றைக்கி இதில் சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு காட்டுறேன். இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, லேசாக சூடு பண்ணி எடுத்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி இப்படி எடுத்து ஆயில் போட்டு எடுத்தால் வந்துடும் இருக்காங்க. வாங்க இன்றைக்கி இதில் சூப்பராக ஒரு டிஷ் செய்யலாம். உங்களுக்கு இதே மாதிரி லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 300 ருபீஸ். ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கு சிக்கன் மஞ்சூரியனுக்கு எல்லாம் வெட்டி வச்சிட்டேன். கியூப் ஆனியன், கொஞ்சமாக குடமிளகா, கொத்தமல்லி, தட்டின இஞ்சி பூண்டு, சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நம்மளுடைய புது கடாயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு சாஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. நம்ம கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த புது கடாய் வாங்கினதுக்காகவே இந்த ரெசிபி. நானே சிக்கன் மஞ்சூரியன் இது வரைக்கும் செஞ்சதில்லை, யூடியூப் தான் பார்த்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லேப் ராட் வந்து எப்பொழுதுமே எங்கள் அம்மா தான், அதனால் கொஞ்சமாக செஞ்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் சிக்கன் மஞ்சூரியன், இல்லைனா அப்படியே கட் பண்ணிட்டு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் ஆக்கிடுவேன். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி வருதுன்றதை பார்க்கலாம். வச்ச லெஸ் தென் 1 மினிட்லேயே வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ சிம்மில் வச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்காகன்றதுனால ஒரு கை சிக்கன் போட்டு இது வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ மேக்ஸிமமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மினிட்ஸில் சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆகிடும். ஏன்னா வந்து குழியாக இருக்குது, பேஸ்மெண்ட் கம்மி, நான் கேஸை ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ இந்த பாத்திரத்தோட கனம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக அடிப்பிடிக்கலை, கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்படி விழுறதோ, இது வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி விழுறது, ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கடாய் வெயிட்டாக இருக்கிறனால அந்த பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகலை. சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை ஆகட்டு. ப்ராபப்ளி சிக்கனை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு 80% வந்து சிக்கன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இன்னொன்று வந்து என்னடா இந்த மாதிரி அடிபிடிக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து இந்த அரிசி மாவுலாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து எப்பொழுதுமே சிக்கன்லேருந்து எசரி விழுந்துட்டுருக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சிக்கன் வெந்தால் போதும், சூப்பராக பண்ணிடலாம்.
இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு செய்கிற ஒரு சிக்கன் மஞ்சூரியன். நீங்களும் அதை இந்த கடாய்க்காக வந்த ஒரு ரெசிபி. சிக்கன் வந்து ஒரு 90% குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். அது போக இதோ சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இது வந்து எப்போவோ வாங்கின பீஸாவோட சில்லி ஃப்ளேக்ஸ். இது ஒரு திடீர் மஞ்சூரியன்றதுனால வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான். இதெல்லாம் ரைஸ் வாங்கும்போது இல்லை ஏதாவது வாங்கும்போது கொடுத்தது, எல்லாம் சேமித்து வச்சுருந்தேன். இதுக்கு இன்றைக்கி இப்படி யூஸ் ஆகுது. ஸோ வாங்க நம்ம இப்போது சிக்கனை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஏன்னா சிக்கன் வந்து ஒரு 90% 95% குக் ஆகிடுச்சு. மொறுன்னு நம்ம இதுக்கு வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிக்கன் வெந்திருந்தால் போதும். இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுமோ அப்படின்லாம் நினச்சேன். பட் கடாய் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ சிக்கனை இப்போ எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, டீப் ஃப்ரை பண்ணி சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கடாயில் பண்ணுவாங்க. நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அன்பிளான்ட் ரெசிபின்றதுனால இதில் இந்த ஓரத்தில் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதோட மசாலா தான். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு அதை ஆக்சுவலி நான் வந்து அரிசி மாவு போட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன், இது அப்புறம் இந்த கெச்சப் எல்லாம் போட்டு தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ட்ரையாக மஞ்சூரியன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. இது நம்ம அந்த பொரிச்ச எண்ணெயை தான். அடியில் டெபாசிட் ஆகிருக்கிறது வந்து அதோட மசாலா தான். ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அதை நம்ம மஞ்சூரியன் செய்யும் போது மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி கம்மியாக பூண்டு ஜாஸ்தியாக போட சொன்னாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நானும் அப்படி தான் போட்டேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி இதை க்யூபாக அப்படி வெட்டி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் குடமிளகாவும் அதே ஷேப். இது ரெண்டும் ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ஃபுல்லாக பாயில் ஆகி சுருங்கக்கூடாது, ஜஸ்ட் பாயில் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். சால்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, இந்த வெங்காயத்துக்கும் சேர்த்து அந்த சிக்கனுக்கும் சேர்த்து சால்ட்டு இப்போ வாங்க. ஆக்சுவலி இந்த கடாய் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த சைஸ்லலாம் எனக்கு தெரியல, ஆசை நிறைவேறியது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த சைஸ்லலாம் வந்து எனக்கு தெரியல, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படி பிடிக்கும்போது உனக்கு அந்த ஹீட் வரும், அதனால் ஆர்டர் போடாத. இந்த லென்த்து, அதாவது இந்த கைப்பிடியோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட், அதாவது 1 இன்ச்சு கூட இல்லை அப்படின்னாங்க. நானும் நினச்சேன் ஆமாம், ஏன்னா பாருங்கள் கைப்பிடி வந்து இப்போவுமே ஷார்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த கடாயில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஹேண்டில் வந்து மரத்தில் திக்காக கொடுத்துருக்காங்க, இந்த ஹோல்டர். அதனால் இந்த ஹீட் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது, இங்கே வரைக்கும் வரல. ஸோ அதனால் 300 rupeesக்கு த ஒர்த் த பெஸ்ட். யாராவது இந்த ரேஞ்சில் நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு பொருள் வேணும், பட் ரொம்ப மினிமம் பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னா, இன்கேஸ் நான் மீஷோவில் கேஷ் ஆன் டெலிவரி போடும்போது 300ஓட லெஸ்ஸர் தானாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் தெரில, நீங்கள் வந்து நான் இதோட லிங்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ், இன்கேஸ் இது வந்து 25 டயமீட்டரா 23 டயமீட்டரில் இருந்துச்சு, அந்த மாதிரி டயமீட்டர் கம்மியாகவும் இருந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், ஆனியனும் குடமிளகாவும் அப்படி லேசாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா சாஸும் போடணும். இது எல்லாமே பேக்கெட் சாஸ் தான். ஸோ இதில் வந்து நான் வந்து 4 டொமேட்டோ சாஸ், 2 சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை போட்டு உங்கள்கிட்ட நான் வரேன். ஓகே, அப்படி போடுங்க.
நான் இந்த பேக்கெட் சாஸ் தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டில் வாங்கிக்கலாம், அவ்வளோதான், வேறு என்ன. ஓகேவா? இந்த மாதிரி வர ஸ்டேஜில் சிக்கனையும் போட்டுட்டு தண்ணியும் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ண விடணும். இதோ சிக்கனே உள்ளே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சு சேர்த்துருப்பாங்க. நான் வந்து நார்மல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு பீஸாவுக்கு வாங்கினது, சும்மா அதையும் போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ம என்ன இருக்கோ இன்றைக்கி ஹோம் மேடு தான் எல்லாமே. ஸோ இது வந்து இந்த இந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு கொஞ்சமாக அப்படி ஹை ஃப்ளேமில் தகன்னு ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பரான மஞ்சூரியன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். அப்போ நீங்கள் இந்த நல்லா இந்த வெந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து உப்பும் காரமும் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வாங்கும் போதே உங்களுக்கு கிரேவியாக வேணுமா ட்ரையாக வேணுமான்னு கேட்பாங்க. அது வந்து அந்த தண்ணி ஊற்றுறதை பொறுத்து தான். இதில் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து ஊற்றிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் திக்காக இருக்கும். பட் எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி தான் வேணும். அதனால் குடமிளகாய் நல்லா வெந்துடுச்சு, ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு, சிக்கன் வந்து அந்த சாஸோடு நல்லா என்ன சொல்லுவாங்க அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த புளிப்புத்தன்மை, அந்த சில்லி சாஸோடது. ஸோ ஃபைனல் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு, அம்மா ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, பிணைஞ்சு வச்சுட்டாங்க. ஆளுக்கு 2 சப்பாத்தி போட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். மஞ்சூரியனுக்கு சைடிஷாக சப்பாத்தி போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி எந்த மாதிரி எலும்பி வருதுன்னு பாருங்கள், போட்டுங்க. லேயர் சப்பாத்தி செய்வது எப்படியா? ஆமாம், பூரி மாதிரி எப்படி புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு ஓகே 4 மடிச்சிட்டு உள்ள என்ன ஆயில் ஒன்றும் தேவையில்லையா? புளி மாவு மட்டும் போதும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப் கிடையாது லேயர் சப்பாத்தி. ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போ தான் லேசாக ஆயில். ஓகே, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது தானாகவே அந்த ஹீட்டுக்கு பபிள் வந்து மேலே ஏறி வருது. அந்த ஹீட்டுக்கு தானாகவே அப்படியே மேலே ஏறி வருது. ஸோ இந்த டைமில் ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஃப்ளிப் பண்ணி போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறும். இந்த பக்கம் 2 மினிட்ஸ், அந்த பக்கம் 2 மினிட்ஸ். கரெக்டாக கொஞ்சம் இந்த டைம் கொடுத்தா தான் இந்த எட்ஜில் இருக்கிறதும் வெந்து வரும். ஐ கெஸ் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி எடுத்துட்டுமா? ஆஃப் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஆக்சுவலி இந்த சப்பாத்தி கல்லுமே ஆன்லைனில் வாங்கினது தான். பட் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலை. ஸோ வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மஞ்சூரியன் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே லேப் ராட் வந்து எங்கள் அம்மா தான். ஸோ வைங்க, அவங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த குடமிளகாலாம் போடுங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் வைக்காங்க, அதனால் குடமிளகா வைக்க கை வர மாட்டேங்குது. ஸோ வாங்க சாப்பிட அவங்களுக்கு கொடுக்கலாம். என்னங்கம்மா சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் அம்மா கடையில் சாப்பிட்ருக்காங்க, ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜவுனாவும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கா. என்ன நல்லா வந்திருக்கா?
நல்லா இருக்கு. உப்பு உரைப்பு புளிப்பு உண்மையாக சொல்லுங்க. உண்மைதான். எல்லாம் நல்லா இருக்கா? ம். பாய் பாய். பாய் பாய் சொல்லு. சொல்லு பாய் பாய் பாய். பாய் பாய். ஸோ வாங்க நம்மளும் சிக்கன் மஞ்சூரியனை டேஸ்ட் பண்ணிடலாம்.